ச்சீ, இவ்ளோ கேவலமானவனா நீ? இவ்ளோ கேவலமானவனா இருந்துகிட்டு எங்க வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க மேல எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டு இன்னைக்கு என்னன்னா அவளை ஏமாத்தி மனவேட வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. உன்னெல்லாம் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உன்னை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லனா இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. ஜெனிஃபர், உன் சித்திக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க? எனக்கும் தெரியல கார்த்தி. அதுவும் உன்னை ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காண்டி ஏதாச்சும் பிளான் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. என்னன்னு கேப்போம் இரு. இங்க பாருங்க, வந்தவங்க முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, சரியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இங்க என் வீட்டு எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க. தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. மரியாதை கேட்டுரும். அமைதியா இருக்குன்றதுக்காண்டி நீங்க சொல்ற எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. சி, வாய மூடுற நாயே பொறுக்கி. உன்னை பத்தி இப்பதானே தெரியுது நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லி. இல்ல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்தி உன் வலையில விழ வைக்கிறது தான் உன் வேலைன்னு இந்த நிமிஷம் தானே தெரியுது. ஏய், மரியாதையா பேச கத்துக்கோங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க இஷ்ட திமிருக்கு பேசுவீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆ, என்ன எந்த கேள்வி கேட்கணும்னாலும் இந்த பக்கத்துல நின்னுட்டு இருக்காளே அவ கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. பெரிய இவங்களாட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்கோங்க. ஐயோ 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 கடவுளே, என் வீட்டு பொண்ணை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இவன் என்ன பேச்சு பேசுறான்? ஏம்மா, இங்க நிக்கீங்களே, நீங்க கேட்க கூடாதா? எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயோ ஐயோ கடவுளே. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அண்ணனை பார்த்து? உங்களுக்கு என்னதாச்சு? இன்னொரு வாட்டி அண்ணனை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் அண்ணனை பத்தி எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க எல்லாரும் முன்னாடியும்? என் அண்ணன் நல்லவன். ஆமாடி அம்மா, நல்லவன். உன்னொன்னு சர்டிபிகேட் எடுத்து வீட்டு முன்னாடி வாசல்ல மாட்டி வச்சுக்கோ. என் அண்ணன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் சொல்லிக்கிட்டு நல்ல ஆளையும் மூஞ்சியம் பாரு வந்துட்டா. சி, அந்த போ. யாருக்கு தெரியும் நீயும் இப்படிதான் ஊரு பொறுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கேன், உன் அண்ணன் மாதிரி புத்திய வச்சுக்கிட்டு. ஜெனிஃபர்! கார்த்தி, என்ன என்கிட்ட கோபப்படுற? ப்ரோ, என்ன ப்ரோ அவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பேச வேண்டியது கேட்க வேண்டியது அவங்க சித்தி கிட்ட. நீங்க என்ன இவகிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ப்ரோ, அதே தான் நானும் சொல்றேன். இவளுக்காண்டி மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன். எல்லாரும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க ப்ரோ. இங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. நான் இவளை ஏமாத்தணும் நான் ஒரு நாளும் நினைச்சது இல்ல. இது வரைக்கும் நான் பண்ண தப்பு கரெக்ட் எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லிதான் நான் இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேனே தவிர அவங்க சொல்ற மாதிரி ஒரு நாளும் இவளை நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. அதெல்லாம் சரி, ஆனா இவன் மேல கோவப்பட்டா அதுக்கு இவன் என்ன பண்ணுவா? ப்ரோ, நான் இவகிட்ட கோவலாம் படல. ரகு, நீங்க சொல்ற மாதிரி இவகிட்ட கோவப்படணும்னு எந்த எண்ணமும் எனக்கும் இல்ல. அவங்க சித்தி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுக்கு மேல அவங்க இந்த இடத்துல இருக்கே கூடாது. தயவு செஞ்சு கிளம்ப சொல்லுங்க. அத நான் சொல்ல முடியாது, ஜெனிஃபர் தான் சொல்லணும். அவங்கள கூப்பிட்டது நான் இல்ல, ஜெனிஃபர் தான். அதனாலதான் அவகிட்ட ஜெனிஃபர்னு கத்துனேன். ஜெனிஃபர், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நான் உன்னை ஏமாத்தி தான் கூட்டிட்டு வந்தேன் நீயும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்க பேச பேச நீயும் அமைதியா இருக்க. இங்க பாரு ஜெனிஃபர், என்ன பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்ல, தகுதியும் இல்ல. சரி, ஓகே, நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன்றதுனால அவங்க உரிமையை எடுத்துக்கிறாங்கன்னே வச்சுப்போம். அவங்க வீட்டு மாப்பிள்ளையே என்ன நினைச்சு என்கிட்ட இந்த மாதிரி பேசுறாங்கன்னே வச்சுப்போம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என் தங்கச்சிக்கிட்டயோ என் குடும்பத்துக்கிட்டயோ இந்த மாதிரி சத்தமோ குரல வசதி பேசுறதுல நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என் தங்கச்சிய நான் இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதில்லை. ஆனா உன் சித்தி எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சி கிட்ட. என் தங்கச்சி எனக்கு தங்கச்சி மட்டும் இல்ல, என் குழந்தை. என் குழந்தை கிட்ட இந்த மாதிரி யாராச்சும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வாய் அடிச்சு உடைச்சிருவேன். உன் சித்தின்ற ஒரு காரணத்துக்காண்டிதான் நான் பொறுமையா இருக்கேன் ஜெனிஃபர். அவங்கள மரியாதையே இங்க இருந்து போ சொல்லு. இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அவங்க கிட்ட கூட நான் சத்தம் போடல, உன்கிட்டதான் நான் சத்தம் போட்டு சொல்றேன். நீ இது என்ன தப்பா எடுத்துக்கிட்டா கூட எனக்கு பரவாயில்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற உரிமையில தான் நான் உன்கிட்ட சத்தம் போட்டேன் ஜெனிஃபர். இதை நீ எப்படி எடுத்துப்பியோ அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. இதுக்கு மேல நீ தான் டிசிஷன் எடுக்கணும். கார்த்தி, எனக்கும் அவங்க பேசுனது தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீ பொறுமையா இரு, நான் உங்ககிட்ட பேசுறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு கிளம்பி போயிருங்க சொல்லிட்டேன். எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணணும்னு இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை தெரியாதனமா கூப்பிட்டுட்டேன். ஏதோ என் அப்பா வந்து என் கல்யாணத்துல நிக்கணும்ன்ற ஒரு ஆசை காட்டி கூப்பிட்டேன். ஆனா பிரச்சனை பண்ணணும்ன்ற நோக்கத்தோடய வருவீங்களா நீங்க? இல்ல நான் கேக்குறேன். ஏன் நாலு முடி, இங்க என்ன பிரச்சனை ரொம்ப போய்கிட்டு இருக்கு. நம்ம வேற தெரியாதனமா இந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டோம். இந்த பொம்பளை பேசுற பேச்ச பத்தியா? பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம ஊர் பொறுக்கிட்டு இருக்கியா?
தெருநாயி என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு பாரு. அப்பமே சொன்ன உன்கிட்ட வேண்டாம் தெரியாதவங்க கிட்ட இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொல்லாதன்னு. 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? சின்ன பொண்ணே, நாங்க மட்டும் இந்த வேணுக்குன்னா சொன்னோம். ஏதோ அந்த பையனை பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சியில சொல்லிட்டோம். இந்த பொம்பளை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, என்ன பண்ண சின்ன பொண்ணே? இங்க இருந்து போக முடியாது. என்ன பண்ண? ஆமாக்கா, அப்பமே சின்ன பொண்ணு சொன்னா சொல்ல வேண்டாம்னு. நீங்க தான் சொல்லிட்டீங்க. அமைதியா போயிரந்தல்ல, மூஞ்சி முகரி உடைச்சிருவன் பாத்துக்கோ. என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீயும்? ஆமாக்கா சொல்லுங்கக்கா. இழுத்து பேசிக்கிட்டு இருந்தியே அப்ப தெரியலையோ? இப்ப நான் தான் சொன்னேன் நீக்கிட்டு இருக்கா. ஏன் 4 முடி? சின்ன பண்ணி, நான் தான் பண்ணேன், இல்லன்னு சொல்லல. நான் ஒன்னும் பொய்ய சொல்லலையே, இல்லாதது ஒண்ணும் சொல்லலையே. அன்னைக்கு பார்த்ததான் நான் சொன்னேன். அந்த பையன் அவனுக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான், அதுதான் நானும் சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? ஷோ கடவுளே. பாத்தியாயா உன் பொண்ணு பேசுறத பாத்தியா? இல்ல உன் பொண்ணு என்னென்ன பேச்சு பேசுறா பாரு. உன் பொண்ணுன்னு தலையில தூக்கி ஆடுவ. எப்பவுமே நானு அவ என் பொண்ணுன்னு சொன்னதே இல்ல. ஆனா நீ ஒரு வாட்டியும் சொல்லுவேன் நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த உரிமையில தான் இன்னைக்கு அவகிட்ட நான் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நாளை பின்ன தாலிய கிளிய அறுத்துட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா யாரு பொறுப்பு ஏத்துப்பா சொல்லு? இவன் இப்படி இருக்கானே பொம்பளை பொறுக்கியா? நல்ல வேலை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு. நாளை பின்ன தெரியாம இவ அவன் வீட்டுல போயிட்டு குடும்பம் நடத்தினா என்ன ஆகுருக்கு? நீ பாட்டுன்னு அமைதியா நின்னுகிட்டு இருக்க. கேளியா நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி. ஜெனிஃபர், ஆமா உங்க சித்தி சொல்றதெல்லாம் உண்மைதான். இவன் நல்லவனே கிடையாது ஜெனிஃபர். ஐயோ அங்கிள், என் அண்ணன் பாவம். என் அண்ணனை ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என் அண்ணனை. என் அண்ணன் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்ன தப்புன்னு சொல்லுங்க. என் அண்ணன் அது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுவான். அதை விட்டுட்டு நீங்களே உங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இன்னொரு வாட்டி என் அண்ணனை பத்தி இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மரியாதையே இங்க இருந்து போயிரு. தேவையில்லாம நீ வாங்கி கட்டிக்காதன்னு சொல்லிட்டேன். கௌசிமா, இவங்க கிட்ட எல்லாம் நீ பேசாத, நான் வரேன் இரு. இருங்க, உங்களுக்கு என் அம்மைய கூட்டிட்டு வரேன். என் அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இருக்கு. போய் உன் அம்மைய கூட்டிட்டு வா. அந்த மகாராசியை தான் பாக்கணும். இப்படி நல்லவனை பெத்து போட்டிருக்காளே, 4 வார்த்தை நல்லபடியா கேட்கணும். நாக்க புடுங்கிக்கிற மாதிரி. போய் கூட்டிக்கிட்டு வா. இருக்கு இன்னைக்கு அவளுக்கு. சின்ன பொண்ணே, இந்த பொம்பளை சரியான பஜாரியா இருக்கும்னு நினைக்கேன். என்ன கிளிக்கி அப்படியே நேக்க ஓடிடுவோமா? 4 முடி பண்றதையும் பண்ணிட்டு நேக்க ஓடிடுவோமான்னுங்கிறா. மண்டி அடிச்சு உடைச்சிருவேன். இங்க நடக்கிற எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். ஒழுங்கு மரியாதையா நடக்க வேண்டிய கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இப்ப ஓடிடுவோமா சொல்லிட்டு இருக்கா. சரி, ஒருவேளை அவன் மேல தப்பு இல்லாம இருந்திருந்தனா மொத்த பிரச்சனை நம்ம மேல திரும்பிடும். அதனாலதான் சொல்றேன். ஆனா பாரேன், அந்த அணு பிள்ளையும் கூட தான் நின்றுட்டு இருக்கு. அணுவோட புருஷனும் கூட தான் நின்றுட்டு இருக்கான். அதை கவனிக்காம இவங்க கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டோமே. ஒருவேளை அவங்க ராசியா இருப்பாங்களோ, அதனாலதான் இப்படி இருக்காங்களோ. என்ன பண்ண? என்ன பண்ண நொன்ன பண்ணன்னு இப்ப வந்து கேளு. அப்பமே சொன்னேன் சொல்ல வேண்டான்னு. 2 பேரும் ஆமா நோமானிக்கிட்டு. ஷோ கடவுளே, பிரச்சனை எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாப்போம். நம்மளால என்னாச்சும் பண்ண முடியுதான்னு பாப்போம். வேற என்னத்த பண்ண? கல்யாணம் நல்ல பெரிசா எடுத்து பண்றாங்க. என்ன ராணி? ஆமா லட்சுமிக்கோ, நல்லா இருக்கு பாத்தீங்களா? நல்ல பெரிய மண்டபம். நம்ம சுட்டு வட்டாரத்துல யாரும் இந்த மாதிரி பண்ணி நம்ம பார்த்ததே இல்லல்ல. பணம் இருக்கிறவங்க செய்வாங்க. நம்ம ஊர் சைட்ல யாரும் இந்த மாதிரி செய்யறா? நம்ம ஊர் சைடு சாப்பாடு செலவு மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த பந்தக்காளி இது அதுன்னு எதையும் பெருசாலாம் பண்ணிக்க மாட்டோம் நம்ம. அதனால நம்ம ஊர் சைடு அந்த அளவுக்கு யாரும் கிராண்டா பண்ணாத மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அவ்வளவுதான். இந்த மாதிரி வெளியே வந்தாதான் தெரியுது எவ்வளவு பெருசா பண்றாங்க கல்யாணத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு கூட நல்ல சூப்பரா இருந்துச்சு. ஆமாக்கோ, சாப்பாடுன்னு தான் ஞாபகம் வருது. சாப்பிடும் போது நம்ம கூட தானே இருந்தாங்க இந்த 3 பேரும். எங்க போனாங்க? எங்க இருப்பாங்க? அங்க எங்கன்னு எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கா வயசாகி கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பெத்த மாதிரி இருக்கும். ஆனா அதுங்க கிட்ட பழகினாதான் தெரியும் 3 குழந்தைக்கு சமம்னு சொல்லி. எதையாச்சும் ஒண்ணு தேவையில்லாத வேலையத்தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க கூட எதையாச்சும் கிடக்கா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்ட என்ன வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காங்களோ. யாங்க அப்படி சொல்றீங்க? ஆமா ராணி, நான் என்ன இல்லாத பொல்லாததே சொல்லிட்டேன். நீ வேணா பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த 3 நாள் ஏதாச்சும் சண்டை வரலனா தான் பெரிய விஷயம். வந்தா விஷயமே இல்லை. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே.
அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அங்க பாரு, இந்த பிள்ளை அழுதுட்டு வருது. இந்த பிள்ளை அவங்க அண்ணன் கல்யாணம் தானே சொல்லுச்சு, வெளியே நின்னுக்கிட்டு அவங்க அம்மா கூட. அட கடவுளே, ஆமா. எம்மா எம்மா இங்க வா. என்னம்மா அழுதுட்டே இருக்கா? என்னாச்சுமா? கீழே கீழே விழுந்துட்டியா பாவாடை தடுக்கி? இல்ல, அங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. அதான் அம்மா கிட்ட சொல்லலாம்னு போறேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ராணி, ராணி, என்னக்கோ? ஒருவேளை இந்த 3 பேரால ஏதாச்சும் வந்திருக்குமோ? அப்படிலாம் இருக்காதுக்கோ ஏதாச்சும். அந்த பிள்ளைகிட்ட கேளு, இந்த 3 பேர் அங்க இருக்காங்களா என்ன ஏதுன்னு. சரி இருங்க. சரிம்மா, அழுவாத. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏதாச்சும் சின்ன விஷயமா இருக்கும், சரியா? எங்க கூட வெளியே நின்னுகிட்டு இருந்தலாமா, அப்ப எங்க கூட வந்தாங்கல்ல ஒரு 3 பேரு, வளத்தியா குட்டையா இந்த மாதிரி இருந்தாங்களே, அவங்க அங்கேயா இருக்காங்க? யாரு கேக்கீங்கன்னு சரியா ஞாபகம் வரலக்கா. எம்மா, யாருன்னா எப்படி அடையாளம் சொல்றேன்? நெட்டையா ஒருத்தி, குட்டையா ஒருத்தி, மீடியமா ஒருத்தி. சரி, என்ன பிரச்சனைன்னு போயிட்டாங்க பாப்போம். சரிம்மா, அழுகாத, போ போய் உன் அம்மா கிட்ட போ போ, அழுகாத. சரி. ஏக்கோ, இவங்களை என்னக்கா பண்ண? நம்ம என்ன சண்டை ஏது சண்டைன்னு தெரியலல்ல. வா, முதல்ல போயிட்டு இவளுங்க கிட்ட பேசுவோம். இவளுங்களால சண்டை என்ன கதை ஏது கதைன்ட்டு. ஐயோ ராமா ராமா, வா. ஒரு இடத்துக்கு வந்தா ஒழுங்கா இருக்கணும்னு தெரியுதா இவளுங்களுக்கு? என்னத்த சொல்ல எல்லாம். ஐயோ, நீதானம்மா அந்த கார்த்தியோட அம்மா? ஆமாம்மா, நீங்க யாருன்னு தெரியலையம்மா எனக்கு சரியா. என் பையனை சொல்றீங்க கரெக்டா, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாருமா நீங்க? நானே அனு பிள்ளை இருக்கால. ஆமா, அனு இருக்கா. அனு கல்யாணம் பண்ணிருக்கால, ரகு. ஆமா, ரகு தம்பி தெரியும். ரகுவோட அப்பா வழி பாட்டிமா. அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. என்னம்மா வெளியே இருந்து வரீங்க? இல்லம்மா, சாப்பிட்டேனா மாத்திரையே, சுகர் மாத்திரை, இந்த பிபி மாத்திரை எல்லாம் இருக்கு. வண்டியில வந்தா பாரு, வண்டிலேயே வச்சுட்டேன். அதான் சரி போய் போட்டுட்டு வருவோமேன்னு வெளியே போனேன். நான் போகும்போது நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதை பேச முடியல. சரி வரும்போது பேசிக்கலாமே நினைச்சுக்கிட்டே வந்தேன். நீங்க சும்மா தான் நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் பேச்சு கொடுத்தேன். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்களேம்மா, மணி 7:45 8 மணி ஆக போகுது. இதுக்கு மேல யார் வரப்போறா? வாங்க. அப்படியும் வந்தாங்கன்னா மண்டபம் தோதானே இருக்கு, பேனர்லாம் அடிச்சு ஒட்டி இருக்கு, உள்ள வருவாங்கம்மா. வாங்க, ஏன் இப்படியே கால் வலிக்க நின்றுட்டு இருக்கீங்க? சரிங்கம்மா. இல்ல, யாராச்சும் வந்தாங்கன்னா தப்பா எடுத்துப்பாங்களே, அதான் நினைச்சேன். அச்சச்சோ, யார் பிள்ளை இது இப்படி அழுதுகிட்டு இருக்கு? ஏன் பொண்ணுதாம்மா. என்னாச்சுமா? இவ என்ன இவங்க கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? ஒரு வேலை ஏதாச்சும் பிளானுக்கு என்ன போடுவாங்களோ என்னன்னு கேப்பா, என்ன பேசுறாங்கன்னு. ஐயோ, ஏமா அழுகுற? என்னம்மா, யாராச்சும் எதனா சொல்லிட்டாங்களா மண்டபத்துல? இல்ல கீழே கீழே விழுந்துட்டியாமா? என்னடி சொல்ற? என்ன சொல்றா? பிள்ளைய திட்டுறாங்களா? யார் அது திட்டிக்கிட்டு இருக்கிறது? சண்டை நிச்சுக்கா? சண்டையா? என்ன சண்டை? எம்மா, ஒரு இடத்துல சண்டைன்னு தெரிஞ்சிட கூடாதே. காது கிட்டதான் வந்து கேப்பியா என்ன சண்டை? நீ பின்னாடி பேய் மாதிரி. சரி சரி, ஏதோ சண்டை நாங்களே தான் கேட்டேன். என்னமாச்சு, என்ன சொல்லு. யாரடி? யாரு? சரி வா. அம்மா, அண்ணி இருக்காங்கல, அம்மா ஜெனிஃபர் அண்ணி, அவங்க அம்மா தாம்மா. அம்மாவா? அண்ணி கூட பேசுனியம்மா, அவங்க அப்பா கூட வந்தாங்களே. அப்போ ராஜேஸ்வரி ஒருவேளை அவளை கடத்தாமைய கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாலோ? அதான் ஒருவேளை சண்டை இழுத்துட்டா போல. நம்மளும் கூட சேர்ந்து போயிட்டு சண்டையை ஊதி பெருசாக்க வேண்டியதான். என்னடி சொல்ற? அந்த சித்தின்னு சொல்லிட்டு வந்தாலே அவளா? ஆமா ஆமா, அவங்கதான். அண்ணன் அப்படி ஏதோ நிறைய வார்த்தை சொல்லி திட்டுறாங்கம்மா. நீ வா. என்ன தைரியம் தான் என் பிள்ளை நாக்கு மேல பல்ல போட்டு பேசிருப்பா. இன்னைக்கு அவன் நாக்கை இழுத்து வச்சு ஒட்ட கருத்துறேன். ஏம்மா, எதுக்கு நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா? இங்க பாருங்கம்மா, எங்க வீட்டு விஷயத்துல எங்களுக்கு முடிவெடுக்க தெரியும். தேவையில்லாம எதுக்கு கோவப்படுறேன் எதுக்கு கோவப்படலன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மரியாதை கேட்டுன்னு சொல்லிட்டேன். ஆமா சரி, கோவப்படாதம்மா. அந்த பொம்பளை எப்பவுமே அப்படிதான், பைத்தியம் மாதிரி கண்ட நேரத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீ உள்ள போமா, எதை பிரச்சனைன்றாங்களா? உள்ள போ, உள்ள போயிட்டு என்னன்னு பார்த்துன்னு சரி பண்ணுங்க, போங்க. கொஞ்சமாச்சு புத்திமதி சொல்லுங்கம்மா. பார்த்தாதான் வயசான பொம்பளை மாதிரி தெரியுது, ஆனா பேச்ச பாரு பேச்ச. அவன் மேல தப்பு இல்லாமையா அவங்க சண்டைக்கு நிப்பாங்க? அப்போ மோவன் ஏதோ தப்பு பண்ண போய் தானே அவ சண்டைக்கு நிக்கா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன், நாக்கு இழுத்து வச்சு ஒட்ட அறுத்துறவன் பத்துக்கோ. என்கிட்டலாம் இந்த வேலை ஆகாது. ஆமா சரி சரி, கோவப்படாம சண்டை போடாம போங்க. போயிட்டு அங்க நடக்கிற வேலையை பாருங்க, போங்க. பெருசாயிட போது சண்டை. கொஞ்சமாச்சு புத்திமதி சொல்லுங்கம்மா. ஏடி நீ அழுதுகிட்டு இருக்கா? உன்னை ஏதாச்சும் சொன்னாலோ? அது வந்து அதே. என்ன சொன்னா சொல்லி?
அம்மா என்ன பாது ஊர் போறீங்க அப்படி நான் சொல்றேம்மா. அண்ணா அதை கேட்டதுக்கு உன் தங்கச்சி நீயும் 2 பேரும் ஒரே மாதிரிதான் அப்படி இப்படின்னு சொல்றாங்கம்மா எல்லாரும் முன்னாடியும். அவளை இன்னைக்கு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. வா என் கூட வா. அட கடவுளே, இந்த கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை. ராஜேஸ்வரி எதையோ பிளான் பண்ணிட்டான். கூட சேர்ந்து சிங்சாங் போட்டாதான் பணம் கிடைக்கும். அந்த கார்த்தி பையபிள்ளைகிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் பணத்தை வாங்கலாம். ஆமா, இதுதான் சரிப்பட்டு வரும். எது சரிப்பட்டு வரும்? ஷோ பின்னாடி வந்து நின்னு எல்லாத்தையும் ஒட்டுக்கேரு. இது என்ன தனியா பேசிட்டு போகுது? இது ஒரு பிளானோட சுத்துதா என்ன கன்றாவினே தெரியலையே. ஐயோ கடவுளே. சின்ன பொண்ணே, ஏக்கோ நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், இளவு எடுத்துங்களா? என்னடி பண்ணி தொலைச்சிங்க? ஒரே சண்டையா இருக்கான், வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களால இல்லல? ஏக்கோ அந்த சண்டைக்கே காரணம் நாங்க தான். செடி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க கல்யாணத்துல வந்து? கொஞ்சம் திரும்பி மாப்பிள்ளை யாருன்னு பாருங்களேன். பாத்தாச்சி, இப்ப என்ன அதுக்கு? ஏக்கோ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி? அன்னைக்கு அவனுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாலா அந்த பையன் தானே? ஆமா, மாப்பிள்ள அவன் தான் தெரியுமே முன்னாடியே. தெரியுமா? ஆமா, அனுக்கும் தெரியுமே. அனு அதனால தானே சொல்லலடி காலையில உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருந்தா. மறந்துட்டீங்களா? நீங்க இருந்தீங்களா இல்லையா காலையில? அவ அதனால தானே. ஐயோ என்னடியே பண்ணீங்க, சொல்லி தொலைங்க. எப்பக்கோ சொன்னா? எடி கூமுட்டிங்களா? அவ நம்மளை கூட்டிக்கிட்டு வர சொல்லி இளவரசிக்கிட்ட சொல்லி விட்டாளா? அப்ப வந்து கேட்கும் போது சொன்னான், வளகாப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல, ஒரு வாட்டி இங்க வந்து பிரச்சனை பண்ணானே என் ஃப்ரெண்டு கார்த்தி, அவனுக்கு கல்யாணம், அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு யாரும் இல்ல, அதனால எடுத்து நலங்கு ஃபங்க்ஷன் என்ன பண்ண சொன்னாங்க அவங்க அம்மா அப்படின்னு போன் பண்ணி சொன்னதா சொன்னாலடி. இவ்வளவு நடந்துச்சாக்கோ? மூஞ்சி முகரைய பேத்துருவேன். ஏக்கோ சத்தியமா எங்களுக்கு தெரியாதுக்கோ. அட கடவுளே, இது அந்த கல்யாண பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும்டி, எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சு எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க லட்சு? வாய் முகரையெல்லாம் பேத்துருவேன். ஆமா, லட்சு குச்சுன்னிக்கிட்டு இருந்தனா என்ன பண்ணீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. இல்லக்கோ, நாங்க மாப்பிள்ளைய வந்து பார்த்த உடனே இந்த பையன் கெட்டவனாச்சே, எப்படி இந்த பிள்ளை ஒத்துக்குச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோமா. பக்கத்துல ஒரு பொம்பளை நிற்காளே, அவ அந்த பொண்ணோட சித்தி போல, அது பக்கத்துல இருக்கிறது அப்பங்காரம் போல. 2 பேரும் கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு மொத்தத்தையும் சொல்லிட்டோம். அதனால அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரே பிடியா நிக்காங்கக்கா. என்ன பண்ண? அடி பாவிங்களா, கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? காலையில நலங்கு வச்ச பாவத்துக்கு உங்களையும் அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு பாரு. அந்த பிள்ளைய தாண்டி செருப்பால் அடிக்கணும். அந்த பிள்ளைய உங்களை பத்தி தெரியாம அந்த பிள்ளைய கூப்பிட்டதுக்கு ஐயோ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. நல்லா கேளுங்கக்கோ, அப்பவே நான் சொன்னேன் 2 பேரும் சேர்ந்துகிட்டு தான் இந்த மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏச்ச வயமுடி. ஆமா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் பண்ணாங்க. இல்லைன்னா மட்டும் இவ எப்படி நொட்டி கிழிச்சிருவா. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து இடத்த காலி பண்ற வேலையை பாருங்க. ஆமா, வந்து தொலைங்க. என்ன தாய்க்கிழவி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? இங்க இருந்து நம்ம கிளம்பிட்டோம்னா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது? நீங்க இல்லாம இருந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க இருக்கிறன்ற பேர்ல எல்லாத்தையும் வந்து குட்டியை குழப்பி வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கம்மா தாய்ங்களா. வாங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம். தாய்க்கிழவி இப்படி நம்ம பாட்டுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பணும்னா அப்புறம் நாளை பின்ன நம்மள தானே தேடி வருவாங்க. நம்மளே இல்ல, உங்க 3 பேரையும். நம்மளேன்னு எங்களையே கூட்டு சேர்த்துக்கிற பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்மளே இப்ப அது ரொம்ப முக்கியம். மூஞ்சி முகரையும் உடைச்சிடுறேன். ஆமா, மூஞ்சி முகரையெல்லாம் செய் நடங்க. வெளியே வச்சு போய் நிப்போம் பிரச்சனை முடியற வரைக்கும். அதுக்கப்புறம் பொறுமையா வந்து சொல்லுவோம், நாங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி. என்னத்த பண்ண? சரிங்கக்கோ, வாங்க போவோம். முதல்ல பண்றதையும் பண்ணிட்டு சரிங்கக்கோ நொறிங்கக்கோன்ட்டு வந்து தொலைங்க. யோ, நீ கேப்பியா கேட்க மாட்டியா உன் பொண்ணுகிட்ட? இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா? வேற ஒரு பொண்ணுகிட்ட இவன் இப்படி நடந்துகிட்டு இருக்கான்னு தெரியதானே செய்யுது உனக்கு. ஜெனிஃபர், இதுக்கு மேல இவன் உனக்கு தேவையே இல்ல. வா, இவ்வளவு கேவலமான பொறுக்கி எடுத்த நாய இனிமே நீ கல்யாணம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சி, இவ்வளவு கேவலமான குடும்பத்தை நான் ஒரு நாள் எங்கேயும் பார்த்தது இல்ல. யோ, இங்க பாருமா, வாயா போயா யோன்னுலாம் பேசுற வேலை வச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் என் புருஷன், நான் மட்டும்தான் அந்த மாதிரி பேசணும். தேவையில்லாம நீ பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத.
ஏச்சி வாய மூடி வந்துட்டான். ஆளையும் மண்டையும் பாரு, ஹெல்மெட்டை கவுத்த மண்டை, ஹெல்மெட் மண்டை அங்க மேக்கப் பள்ளி பூசிக்கிட்டு வந்திருக்கான். சீவி சிங்காரிச்சி மூஞ்ச பாரு மூஞ்ச. என்ன சொன்னடி, என்ன சொன்ன? என் பிள்ளைய பார்த்து பொறுக்கிக்கிட்டு அலையிறியான்னு சொல்லியிருக்கியே. உன் வாயெல்லாம் அழுகி போயிரும். இப்ப சொல்றேன், என் வாயே அழுகி போயிரும். நீ என்னையா சொன்ன? உன் குடும்பம் மாதிரி கேவலமான குடும்பம் பார்த்தது இல்லையா? உன் குடும்பத்தை பத்தி போயிட்டு அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாரு. காரி உன் மூஞ்சில துப்புவாங்க. உன் மூஞ்சில வந்துட்டான். இங்க பாருமா, இவ்வளவு கேவலமான பிள்ளைய பேத்து வச்சுட்டு நீ என்னமா இவ்வளவு ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க? யார் கேவலமான பிள்ளைய பேத்து வச்சிருக்கா? என் பிள்ளை தங்கம், தங்கத்துல தங்கம். ஆமா, சொக்க தங்கம் சொக்க தங்கம்னு சொல்லி ஊரெல்லாம் வித்துட்டு வா போ. தங்கனா இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்கோடி. வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, கவுத்தி வச்சிருக்க ஹெல்மெட் மண்டி அப்படியே திருக்கி விட்டுருவேன். ஆமா, நீ தீர்க்கிற வரைக்கும் என் கையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன் பிள்ளை பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு பொம்பளை பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தாண்டி நான் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் கார்த்தி, என்ன இதெல்லாம்? ஜெனிஃபர், ஜெனிஃபர், என்ன ஜெனிஃபர்? ஐயோ கடவுளே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலைங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரிய அப்பா அப்பான்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காச்சும் அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு எதையாச்சும் பண்ணிருக்கியா நீ? இங்க பாரு ஜெனிஃபர், அப்பா ஸ்தானத்துல இருந்து உனக்கு நான் எதுவுமே பண்ணது இல்லதான், ஒத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு கேவலமானவனை நீ கல்யாணம் பண்ணிக்க ஒரு நாள நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது. என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க விடவும் மாட்டேன்டா. நீ என்னடா கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. அம்மா, ஆண்டி இங்க பாரு ஜெனிஃபர், என் பிள்ளை மேல இவங்க போட்ட வீண் பழி இந்த நிமிஷமே இங்க இருந்து போய் ஆகணும். அது வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. என் பிள்ளை மேல போட்ட பழி அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வாயாலே சொல்லிட்டு போனோம். இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஜெனிஃபர், கார்த்தி, ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வா. நீ என்னடி சொல்றது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு? இங்க பாரு, வாடி போடிட்டு இருந்த பேசுற வாய அறுத்துருவோம் பாத்துக்கோ. ஆமா ஆமாடி ஆமா, நீ அறுக்கிற வரைக்கும் நான் சும்மா வாயை கொடுத்துட்டு ஏன்னு பாத்துக்கிட்டு இருப்பனோ. உன் மூஞ்சி முகரைய அடிச்சு உடைச்சிருவண்டி. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? சொல்லி தொலைங்களேன். ஏன் இப்படி போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனையா? அதோ உன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காளே, அவளை கேளு. அவளுக்கும் உன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கானே, அவனுக்கும் கள்ள தொடர்பு இருக்கான். ஏய், உன் வீட்டு பிரச்சனையை உன் வீட்டோட முடிச்சுக்கணும். தேவையில்லாம என் பொண்டாட்டி இழுத்த மரியாதை கெட்டுரும். வெட்டி சாய்க்க ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டேன் பாத்துக்கோ. அவ என் தங்கச்சிமா, அவ எதையாச்சும் சொன்ன பேசின வாய நான் கூட இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். இங்க பாருங்க, நீங்க பேசுற மாதிரி ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. அவ என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான், புரிஞ்சுதா?